குட் மார்னிங், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நிறைய வச்சிருப்பீங்க. அவனா இவனும் திறந்து வந்துடுறா மொக்க போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். எல்லாம் எங்களுக்கு தெரியும், முடிப்போ அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்லுவேன், இதை நீங்கள் பிடிச்சா கேளுங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. உண்மையாக நான் ஃபாலோ பண்ணதுனால ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. பிகாஸ் நீ என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டேன்னு உங்களோட கேள்வி இருக்கும். நான் பொறுமையாக இருந்தேன். நான் பொறுமையாக இருந்ததுனால அவ்வளோ விஷயத்த சக்சீட் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, ஐ ஃபீல் சசி நீ மெச்சூர்ட் ஆகிட்ட. அதாவது முழுசாக கங்கா, அதாவது சந்திரமுகியமான கங்கா வைப்பார் அப்படிங்கிற மாதிரி முழுசாக சசியாக மாறின வருஷம் தான் இந்த 2025. எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா, என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவர் அவசரம் கொடுக்க முட்டாள், கோமாளி, வேமாளி, ஏமாளி, இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறது, ஓவராக அப்படியே ஒரு விஷயத்தில் வந்து மூழ்கி போயிடுறது, எதை எடுத்தாலும் நம்புறது, ரொம்ப இறக்கப்படுறது, எல்லாத்துலேயுமே 0 எதுலையுமே நான் பாஸ் ஆனது கிடையாது. என்னை வந்துட்டு மேலும் என் கூட இருந்த விஷப்பாம்புகள் என்னை கொத்தி கொத்தி என்னை இன்னும் அடிமுட்டாளாக்கிட்டே இருந்திருக்காங்கிறத இந்த 2025 தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்துட்டு எல்லா உறவுகளுமே எனக்கு சூப்பர் பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. என்னோட வீக்னஸ் என்ன, நான் என்னை எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக தெரிஞ்சு வச்சுட்டு ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்திருப்பாங்க போல இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக ஏமாத்திருக்காங்க, கண்ணுக்கே மாட்டாத அளவுக்கு. நான் இவ்வளோ சம்பாதிச்சு இதுக்காக, ஆனால் என்னோட பிஸ்னஸ் மட்டும் க்ரோத் ஆகிட்டே இருந்தது. அதில் வந்து நான் சக்ஸஸ் ஆகி என்ன பிரயோஜனம்? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் சம்பாதிக்கிறேன். நான் நல்லா இருந்தால் தானே என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். காசை மட்டும் வச்சு நான் என்னங்க பண்ண முடியும்? சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வந்துட்டு பட்டு போன மரத்துக்கு சமம். நான் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்டு. என்னை வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்னை கொண்டாட வச்சிருச்சு இந்த வருஷம். அமைதியாக இருந்ததுனால சில நேரத்துலலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க, இமீடியட்டாக ரியாக்ட் பண்ண, இதுக்கு உடனே ஸ்டெப் எடு, ஏன்னா இது நடந்துகிட்டே இருக்கு அடிக்கடி அப்படிங்கும்போது. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, என் கூட இருக்கிறவங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை நான் அடிக்கடி மன்னிச்சிட்டே இருந்துட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய விஷயம். ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா, அவங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னா, ஏதாவது பேசிட்டேன்னா அவங்க எப்படி சிரிக்க வைக்கலாம், அந்த மாதிரி யோசிச்சேன்னா அவங்க மாறவே மாட்டாங்கிறத நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். அதனால இழந்தது நானே வந்துட்டு க்ரோ பண்ணிக்கிட்டேன். அது எல்லாத்துக்குமே நான் பொறுமையாக இருந்தது மட்டும்தான். யாரையுமே சரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், கரும்பு வெட்டினாலும் கண்ணு பார்த்து வெட்டணும்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் ஒரு கண்ணை வச்சுட்டே இருங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிட்டே இருங்க. ஒரு அளவுக்கு மேலே யாரையுமே மன்னிக்காதீங்க. நான் வந்து நன்றி விசுவாசங்கிற பேரில் வந்துட்டு நிறைய ஏமாந்துட்டேன். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட்டோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ யாரையுமே நம்பாதீங்க, பொறுமையாக இருந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு மூவ் ஆன் பண்ணி போங்க.